துவரம்பருப்பு 10 கிலோ, பச்சரிசி 1 மூட்டை. 50,000 ரூபாயை எப்படி கொண்டு வருவேன்னு கேட்டியே, எண்ணி பாத்துக்க. எங்க இருந்து கொண்டு வந்த? கரெக்டா 50,000 இருக்குடா. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் விஸ்வநாதன் சார் போட்டோ இருக்குதுல. வாத்தியாரே, இந்த பாக்ஸ் அவருடையதான். விசிட்டிங் கார்டு, போட்டோ. வாத்தியாரே, இங்க பாரு தாலி. இதையெல்லாம் பார்த்தா கல்யாண ஏற்பாடுகள் அவரும் செய்கிறார் போல. வாத்தியாரே, வாத்தியாரே, எங்க? இந்த பணத்தை விஸ்வநாதன் கிட்ட கொடுக்க போறேன். அப்போ தங்கச்சி கல்யாணம்? தங்கச்சி கல்யாணத்துக்காக அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அந்த நேர்மையான ஆபீசர் பணத்தை நான் கொண்டு வந்தது பாவம். இருக்கலாம், ஆனா சாயங்காலம் மாப்பிள்ளை அழைப்பு. இதை கொண்டு போய் கொடுத்துட்டா மறுபடியும் எங்க இருந்து கொண்டு வருவேன்? பயம் இல்லையே. மாலதி எப்பவுமே அவசரக்காரி. ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டு, இப்பவும் அவ கல்யாணம் நின்னுட்டா மறுபடியும் ஏதாவது செஞ்சுக்குவா. நான் சொல்றது கேளு. இன்னைக்கு தங்கச்சி கல்யாணத்தை முடிப்போம். நாளைக்கு அவருடைய பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்கக்கூடிய திறமை உள்ளவன் நீ. அதல்லடா, நீ ஒண்ணும் பேசாத. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஆழ்ந்த சிந்தனை? ஒண்ணு இல்ல, நம்ம மேரேஜ் எப்ப நடக்குமோன்னு. என்னங்க நெஞ்சில என்ன குத்துது? உன் பார்வையா இருக்கும். முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு, நீ போ, நான் வரேன். விஸ்வநாத், நான் மறந்துடுவேணும்னு கவலையோட எதிர்பார்த்துக்கிட்டு